ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி, வாட்ச்மேன், அப்புறம் கோபிஎஸ் அசிஸ்டண்ட் இவங்க எல்லாருக்குமான ரிசல்ட் எப்போ வெளியிடுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி, வாட்ச்மேன், கார்டனர், காப்பி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுமே ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ தான் சர்டிஃபிகேட் அப்லோடு நமக்கு கொடுத்துறாங்க. சர்டிஃபிகேட் அதாவது அப்லோட் பண்ணாதவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 நாள் 15 நாள் கிட்டத்தட்ட கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அப்லோட் பண்ணாதவங்க தான் பண்ணணும். ஏற்கனவே பண்ணவங்க பண்ண தேவையில்லை. இதுக்கு மேலே நம்மளால் எந்த ஒரு ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண முடியாது. இந்த சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு அப்புறமா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. அதாவது எவ்வளோ கட் ஆஃபில் நமக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம், எவ்வளோ கட் ஆஃப் வரும், கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே தனித்தனியான கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சேனலை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதத்தில் எந்த தேதிகளில் நமக்கு ரிசல்ட்டு ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எப்போ நடக்க போகுது, கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கிட்டத்தட்ட நம்ம எக்ஸாம் எழுதியே 6-7 மாதங்கள் ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் ப்ராக்டிக்கல் வைக்கல. இன்னும் ப்ராக்டிக்கலுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வைவாவும் நமக்கு இருக்குது. அதாவது இன்டர்வியூ மாதிரி கூட வைப்பாங்க. அதாவது இந்த ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆனவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் அப்ளிகேஷன் அப்போவே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்றதுனால இப்போ அதற்கான ப்ராசஸ் நடக்கும். எந்தெந்த மாவட்டங்களில் யார் யார் ஹையஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ கட்டாக வரும். கண்டிப்பாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டிஃபர் ஆகும். செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் ப்ரையாரிட்டி இருக்குது, யாரெல்லாம் ப்ரையாரிட்டி இல்லை, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட், நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக, நம்ம அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் கரெக்டாக, நம்மளோட எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் நம்மளோட மார்க் என்ன, எல்லாமே ஒட்டு மொத்தமாக செலெக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரூப் 4 லெவலுக்கு பல லட்சம் பேர் ஒவ்வொரு மாவட்டங்களையுமே எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டு அப்ளிகேஷனையுமே அவங்க வெரிஃபை பண்ணி தான் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு லேட் ஆகுது. ரீசெண்டாக எக்ஸாமினர், இந்த ரீடர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதினாங்க. அதுக்கப்புறமா இன்டர்வியூ, அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதியிருக்கோம், அதற்கான மார்க் எழுவோம். அதை வச்சு நெக்ஸ்ட்டு லெவல் ப்ராக்டிக்கலுக்கு நம்ம போவோம். ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகிறவங்க மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எக்ஸாமினர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு நிறைய பேர் செலெக்ஷன் ஆகி போயிட்டாங்க வேலைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா 3-4 ப்ராசஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா இந்த ஜூன் முதல் வாரம் இல்லை ஜூன் 2ஆம் வாரத்துக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட் வெளியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரொம்ப விரைவாகவே செயல்பட்டு இருக்காங்க. வாரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் அப்லோடுமே ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்குவே நமக்கு 1 வீக் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் தான் வெளியிடணும். வேறு ஏதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி, அப்புறம் வாட்ச்மேன், அப்புறம் காப்பி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய பேருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டாக மட்டுமே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு எதுவும் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா
சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன்ஸ் போட்டாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, அவங்க எல்லா டைமும் வந்து நமக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது அப்டேட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வெளியிடுற ஒரு அப்டேட்டாக தான் வந்து இருக்கும். இந்த ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதம் முதல் வாரங்களோ இல்லை 2ஆம் வாரத்துலேயோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மே மாதமே வந்து சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். ஆக மே 10க்குள்ளேயே வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமே ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணுறதுக்கோ வந்து டிலே பண்ண மாட்டாங்க. இதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ ஜூன் இறுதிக்குள்ளேயே வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் அப்புறம் கோபிஎஸ்எஸ் இவங்களுக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மசால்ஜி, அப்புறம் கார்டனர் இருக்கிறாங்க, மசால்ஜி, நைட் வாட்ச்மேனு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அவங்களுக்குமே 1 by 1 நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அடுத்ததான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாம் எழுதி செலெக்ஷன் லிஸ்ட் வர்றது இல்லையா, இது மட்டுமே மார்க்கு கிடையாது. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்ததான் 100 மார்க்குக்கு நமக்கு என்ன இருக்குது, ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்டர்வியூவாக இருக்கட்டும், இன்னும் 100 மார்க் இருக்குது. அந்த 100 மார்க்குக்கும் நம்ம வந்து அட்டன் பண்ணி ஓவராலாக 200 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வந்து வருது, எவ்வளோ மார்க் வருதோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு ஜாப் கிடைக்கும். நீங்கள் ஓவராலாக இந்த 200 நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகி இன்டர்வியூ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நமக்கு 70 மார்க்கு ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறமா அதில் வந்து யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட்டு லெவல் இன்டர்வியூவுக்கு போவாங்க. இவங்களில் செலக்ட் ஆகிறவங்க மொத்தமாக ஓவராலாக 200 மார்க்கு. இந்த 200 மார்க்கில் நம்ம ஒரு 170 அந்த மாதிரி எடுத்திருந்தாலே வந்து கண்டிப்பாக உறுதியாக நமக்கு ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். இதற்கு கீழே வந்து நீங்கள் 150 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க. நான் வந்து பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி, அதுக்கப்புறம் விடோவாக இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மார்க் ஓவராலாக நம்ம எடுத்தாலே ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆகிடலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் மார்க்கை மட்டுமே வந்து செலக்ட் பண்ண மாட்டேன். நமக்கு இதுக்குள்ளே நிறைய ப்ரையாரிட்டி இருக்குது. நிறைய கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் இவ்வளோ மார்க்கு அவ்வளோ மார்க்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்து பொறுமையாக தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த ப்ராக்டிக்கல் ஆகட்டும், இன்டர்வியூ ஆகட்டும் முடித்து அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு போகும்போது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்டு வரை வந்து அவங்க ஆக்கிடுவாங்க. ஏன்னா ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து தனித்தனியாக வந்து பண்ணணும் இல்லையா, அதனாலேயே வந்து நமக்கு டிலே ஆகிட்டு வந்து வருது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.